சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் 2024ஆம் ஆண்டுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானதை வச்சு நம்ம பல்வேறு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக கவுன்சிலிங் வச்சா எந்த ரேங்க் வரைக்கும் போஸ்டிங் கிடைக்கும், நீங்கள் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு காலையில. அது மொத்தம் 55 போஸ்ட்ங்கிறதுனால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிரலாம். ஆனா ஃபீல்டு சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, ஃபீல்டு சர்வேயர்ல சர்வேயர் டிபார்ட்மெண்ட்டும், சென்னை மெட்ரோ இருக்கு இல்லையா? சிஎம்டில உள்ள சர்வேயர் போஸ்ட்டும், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல உள்ள சர்வேயர் போஸ்ட்டும், தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மென்ட் போர்டு சர்வேயர் போஸ்ட்ன்னு சொல்லி 4 விதமான போஸ்ட் அதுல உள்ள ஆட் ஆயிடுது. அதுல ஃபீல்டு சர்வேயர தவிர்த்து மத்த எல்லா போஸ்ட்டுமே நமக்கு கம்மி தான். ஓகேங்களா? ஃபீல்டு சர்வேல தான் 411 வேக்கன்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் அதிகமானது. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி. டிராஃப்ட்ஸ்மேன்ல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கு. அப்புறம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல, அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 போஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அர்பன் கேபிட்டல் டெவலப்மென்ட் போர்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த மாரி அதுலயும் பல்வேறு போஸ்ட் கூட ஆட் ஆகுது. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் தான் 175. ஸோ மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு தேவையானது என்ன அப்டின்னா, இந்த டிராஃப்ட்ஸ்மேன்லயும் நம்மளுடைய இது இது இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய சர்வேயர்லயும் எத்தன ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத, நீங்களே எப்படி கால்குலேட் பண்றது? அப்படிங்கிறத நான் வீடியோவா அப்லோட் பண்றேன். நீங்க பாருங்க. நோட் பண்ணிட்டு, நீங்க அதே மாரி பாருங்க. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயருக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு? 411. அதே மாரி சர்வே சர்வே வேலை எங்கெல்லாம் இருக்கோ, அந்த போஸ்ட்டெல்லாம் நான் தொகுத்து ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா, இப்ப இந்த இருக்கு பார்த்தீங்களா? சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர். இந்த சர்வேயர்ல 3 விதமான போஸ்ட் வருது. அப்புறம் ஃபீல்டு சர்வேயர் இந்த 4. இந்த 4 விதமான டிபார்ட்மெண்ட் உடைய சர்வேயர் போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ, நான் அத ஒரு பிடிஎஃப்பா வச்சிருக்கேன். அதே மாரி தான் இந்த டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கு பாருங்க. சர்வே டிபார்ட்மெண்ட் உடைய டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு. அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3 போஸ்ட்டு. அப்புறம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு. இந்த இந்த 4 விதமான டிபார்ட்மென்ட்டுக்கும் உள்ள எவ்வளவு வேக்கன்சி இருக்கு? அது ஒவ்வொரு பிரிவுகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிடிஎஃப்பா வச்சிருக்கேன். நான் 2யும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேங்க் எது அப்படின்னு நீங்களே என்ன பண்ணலாம், நீங்களே அத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஒரு எளிமையான ஒரு இதுதான். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் ஃபீல்டு சர்வேயரோட சர்வே டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஃபீல்டு சர்வேயர் உடைய வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயருக்கு மொத்தம் 411 வேக்கன்சி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அரியலூருக்கு 4 வேக்கன்சி. இந்த 4 வேக்கன்சி எங்கெங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப ஜெனரல் டேன் ஜெனரல். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல்பட்டுல ஜெனரல் டேன் ஜெனரல். அப்ப இந்த ஜெனரல் டேன் இது இருக்குல்ல இல்ல ஜெனரல்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க 1 போஸ்ட்டு, இங்க 2, 3, இங்க 4, இங்க இங்க 4, 9 இந்த மாரினா நம்ம நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே அத ஆட் பண்ணோம்னா, ஜெனரல் டேன் ஜெனரலுக்கு எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அத வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள கம்பைன்ட் கவுன்சிலிங்காக வீடியோ போட்டிருந்தேன். இப்ப நான் பார்க்கக்கூடியது ஃபீல்டு சர்வேயருக்கு உண்டான கவுன்சிலிங் சம்மந்தமா ரேங்க் லிஸ்ட் தான். ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஃபீல்டு சர்வேயருக்குள்ள 411 போஸ்ட்டுக்கு உண்டான அந்த வேக்கன்சி லிஸ்ட் இருக்கும். இதுல நீங்க நீங்க எல்லாம் பார்க்க தேவையில்ல. இத ஏன் நான் போட்டிருக்கேன் அப்டின்னா, இப்ப நீங்க பிசியா இருந்தீங்கன்னு நீங்க பிசியா இருந்தீங்க அப்டின்னா, பிசி இருக்குல்ல, ஜெனரல் இருக்கு இல்லையா? அத மட்டும் என்ன பண்ணணும் நீங்க கால்குலேட் பண்ணா போதும். அப்ப இந்த ஒவ்வொன்னா பிசி ஜெனரல் ஓகேங்களா? 1 போஸ்ட்டு. அப்புறம் பிசி ஜெனரல் 2 போஸ்ட்டு. இந்த மாரி அடுத்து பிசி அ இங்க இருக்கு. பிசி ஜெனரல் 4 அப்புறம் 2 4 6 அப்புறம் பிசி ஜெனரல் 2 8 இந்த மாரி ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள பிசி ஜெனரல் வேக்கன்சி மட்டும் என்ன பண்ணணும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா,
நீங்க அத மட்டும் பார்த்தா போதும். எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? இது வந்து இது. அடுத்து நம்ம சிஎம்டிஏவுல உள்ள சர்வேயர் போஸ்ட். அது பிசி, ஜெனரல்ல 2 இந்த மாரி. ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் டிபார்ட்மென்ட்ல உள்ள சர்வேயர் போஸ்ட் 15 போஸ்ட் இருக்கு. இதுவும் 15 போஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? சிஎம்டிஏ டிபார்ட்மென்ட்ல உள்ள சர்வேயர் போஸ்ட்டும் 15 இருக்கு. ஹவுசிங் போர்ட் சர்வே போஸ்ட் 15 போஸ்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ்நாடு அர்பன் எம்டி டெவலப்மென்ட் போர்ட்லயும் 12 போஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க எல்லாருமே எல்லா கம்யூனிட்டியும் பார்க்க தேவையில்ல. உங்களோட கம்யூனிட்டில நீங்க நீங்க பிசியா பிசில பாருங்க. நீங்க எம்பிசியா எம்பிசில பாருங்க. நீங்க எம்பிசி பிஎஸ்டிஎம்மா எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல பாருங்க. நீங்க எம்பிசில உமன் பிஎஸ்டிஎம்மா உமன் பிஎஸ்டிஎம்ல பாருங்க. நீங்க பிசி பிஎஸ்டிஎம் வந்தா நீங்க பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல பாருங்க. நீங்க பிசி உமன் பிஎஸ்டிஎம்னா உமன் பிஎஸ்டிஎம் பாருங்க. இந்த மாரி உங்களுடைய கம்யூனிட்டி அதே மாரி எஸ்சி ஜெனரல், எஸ்சிஏ ஜெனரல், எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம், எஸ்டி இந்த மாரி உங்களுடைய பிரிவுல மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த ஒவ்வொரு இது இருக்கு இல்லைங்களா? இத சர்வேல உள்ள இந்த ஒவ்வொரு இத மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணி, அத அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. ஆட் பண்ணும்போது மொத்தமா டோட்டலா கிடைச்சிரும். அது போய் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸி தான். சர்வே தான் கஷ்டம். இது ரொம்ப ஈஸி. சிம்பிளா ஒரே ஒரு இதுதான். ஸோ சிஎம்டி டிபார்ட்மெண்ட்ல இது செஞ்சிரலாம். அதே மாரி ஹவுசிங் போர்டு, அதே மாரி அர்பன் டெவலப்மென்ட் போர்டு. இந்த மாரி நீங்க எல்லா கம்யூனிட்டியும் தேடாம, உங்களோட கம்யூனிட்டி மட்டும் என்ன பண்ணுவீங்க, தனியா பிரிச்சு நீங்க வச்சுக்கிட்டு, இப்ப நான் வந்து பிசியாவோ, இல்ல எம்பிசியாவோ, இல்ல எஸ்சியாவோ, இல்ல எஸ்சிஏவாவோ, இல்ல எஸ்டியாவோ இருந்தேன்னா, நான் என்ன பண்ணுவேன், நான் எந்த பிரிவோ, அந்த பிரிவுல உள்ளத மட்டும் என்ன பண்ணணும் நானு, ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட்லருந்து ஃபுல்லா அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு, மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கு? மொத்த வேக்கன்சி எவ்வளவு இருக்கு? அப்ப என்னோட ரேங்க் எவ்வளவு? அப்ப எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்களே உங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம். நீங்க யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நான் காமிக்கிறது வந்து சர்வேயருக்கு உண்டான அந்த சர்வே எக்ஸாம் நீங்க எழுதுனீங்க இல்லீங்களா? அதுல சர்வே டிபார்ட்மென்ட்க்கு அந்த பிரிவு 1 சர்வேயருக்கு உள்ள இந்தா இருக்கு பாருங்க. பிரிவு 1ல இந்த இதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்ல உள்ளவங்க. ஓவரால் ரேங்க், கம்யூனிவல் ரேங்க். அப்ப நான் சொன்ன மாரி நீங்க பிசி, எம்பிசி இந்த மாரி எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்க அப்டின்னா, நீங்க ஓவரால் ரேங்க் பார்க்க தேவையில்ல. கம்யூனிவல் ரேங்க் மட்டும் பார்த்தா போதும். ஸோ உங்க கம்யூனிவல்ல மொத்த ஃபீல்டு சர்வே டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு? அப்புறம் ஹவுசிங் போர்டு சர்வேயர், அர்பன் டெவலப்மென்ட் போர்டு சர்வேயர், சென்னை மெட்ரோ டெவலப்மென்ட் சர்வேயர்ன்னு சொல்லி, உங்க கம்யூனிவல்க்கு மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ள போஸ்ட்ட மட்டும் என்ன பண்ணீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அந்த கம்யூனிவல் ரேங்க் வந்துரும். அப்ப இத்தன போஸ்ட் கிடைக்கும்னு. அப்ப அத்தன போஸ்ட் இருக்கும்போது நமக்கு கிடைக்குமா? அப்டின்னா, நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்டின்னு நீங்களே என்ன பண்ணலாம், அத நீங்க முடிவு பண்ணிக்கிறலாம். நான் சொன்ன மாரி, நீங்க வந்து ரேங்க் கம்மியா இருந்தா அதிகமா இருந்தாலும் கவலை இல்ல. ஏன்னா, உங்களுக்கு முன்னால எக்ஸாம் இல்லன்னா பல பேரு வேற டிபார்ட்மெண்ட் மாறி போயிருப்பாங்க. அதனால உங்களுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்து இத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப அடுத்து நான் பார்க்க போறோம்னா, நம்ம டிராஃப்ட்ஸ்மேன் எப்படி எப்படி பார்க்குறது? அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க பார்க்குறதுன்னா டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ டிராஃப்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் உள்ள இன்க்ளூட் ஆகுது பார்த்தீங்க அப்டின்னா, சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, நம்முடைய சென்னை மெட்ரோ அதாவது சிஎம்டி டிபார்ட்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு. அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு. அப்புறம் நம்முடைய தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மென்ட் போர்ட் டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிராஃப்ட்மேன் கிரேட் 3 ஓகேங்களா? இந்த போஸ்ட். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்ல வந்து எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்டின்னா, ஃபீல்டு சர்வேயருக்கு வேக்கன்சி பார்த்தீங்க அப்டின்னா, 175 வேக்கன்சி இருக்கு. சிஎம்டிஏவுல 9 வேக்கன்சி இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 33 வேக்கன்சி இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் போர்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, 24 வேக்கன்சி இருக்கு. மொத்தம் 241 வேக்கன்சி இந்த டிராஃப்ட்மேனுக்கு மட்டும் இருக்கு. அப்ப டிராஃப்ட்ஸ்மேன்ல ஓவரால் ரேங்க் இருப்பாங்க இல்லையா? ஓவரால் ரேங்க் இருக்கும், கம்யூனிவல் ரேங்க் இருக்கும். நான் சொன்ன மாரி கம்யூனிவல்ல உள்ளவங்க ஓவரால் ரேங்க் பார்க்க தேவையில்ல. கம்யூனிவல் ரேங்க் மட்டும் பார்த்தா போதும். அப்ப அந்த கம்யூனிவல் ரேங்க்ல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? அப்ப தெரிஞ்சு போகும். மொத்த போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, 241 தான் இருக்கு. அப்படிங்கும்போது 241 ரேங்க் ஓவரால் ரேங்க் வச்சுக்கலாம். இந்த ஓவரால் ரேங்க் மேல உள்ளவங்க கண்டிப்பா அதுல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். அப்ப நான் சொன்ன மாரி ஏற்கனவே அந்த ரேங்க்ல ஃபர்ஸ்ட்டு உள்ளவங்க வேற டிபார்ட்மெண்ட் போயிருந்தாங்கன்னா, அடுத்து உள்ளவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப
நம்ம சொன்ன இந்த 4 டிபார்ட்மெண்ட்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்புட்ன்னா, நான் பாருங்க ப்ரீவியஸா இந்த வீடியோ வாசிக்குங்க. ஸோ டிராஃப்ட்ஸ்மேனுக்கு அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த மாரி ஒவ்வொரு மாவட்டம் வாரியா என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சு போட்டாங்க. அப்படிங்கும்போது, இப்ப நீங்க நான் சொன்ன பழைய சொன்ன மாரி, நீங்க பிசியா இருந்தீங்கன்னா, பிசி ஜெனரல்ல ஒவ்வொன்லயும் எத்தன வேக்கன்சி இருக்கு அப்டின்னு என்ன பண்ணுங்க நீங்க கூட்டுங்க. இப்ப இந்தா இருக்கு. பிசி ஜெனரலுக்கு 1 வேக்கன்சி. இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க தான் இருக்கு. அடுத்து இங்கேயும் கிடையாது. அடுத்து இங்க இந்தா இருக்கு. பிசி ஜெனரலுக்கு 1 வேக்கன்சி 2. அடுத்து பிசி ஜெனரலுக்கு இங்க 1, 3. அடுத்து பிசி ஜெனரல் இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இருக்கு. பிசி ஜெனரலுக்கு 1, 4. இந்த மாரி என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு எங்கேயெல்லாம் பிசி ஜெனரல் இருக்கோ, அத என்ன பண்ணீங்க ஆட் பண்ணிக்கிறணும். இந்த மாரி கூட்டிட்டு உங்களுடைய ரேங்க் என்ன? அந்த ரேங்க் வந்து இந்த போஸ்ட்டுக்குள்ள இருக்கிற போஸ்ட்குள்ள வருதா? அப்டின்னு நான் கன்ஃபார்மா கிடைக்கும். முன்ன பின்ன வந்தா நமக்கு வந்து கன்ஃப்யூஸா வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. ரொம்ப தள்ளி இருந்தா நமக்கு வாய்ப்பு கிடையாது அப்டின்னு, நீங்களே உங்கள என்ன பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாரி சொல்றேன் நீங்க ஜெனரலா இருக்கலாம். நீங்க ஜெனரல்ல இருந்தா ஜெனரல பூரா கவுண்ட் பண்ணி பாருங்க. ஜெனரல் வுமன் பிஎஸ்டிஎம்மா இருந்தா நீங்க பிஎஸ்டிஎம்மா கவுண்ட் பண்ணி பாருங்க. பிசியா இருந்தீங்கன்னா, பிசில என்ன வேக்கன்ட் இருக்கோ அத கவுண்ட் பண்ணி பாருங்க. பிசி அப்புறம் வந்து பிசி வுமன், பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம், பிஜி வுமன் பிஎஸ்டிஎம், அப்புறம் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி வுமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி வுமனு, எம்பிசி விடோ, எம்பிசி பிடபிள்யூடி, எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனு, அடுத்து எஸ்சி ஜெனரல், எஸ்சி வுமன் பிஎஸ்டிஎம், எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம், அப்புறம் எஸ்சில வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, எஸ்சில வந்து வந்து நம்மளுடைய பிடபிள்யூடி பிரிவுல, அப்புறம் எஸ்டி ஜெனரல், எஸ்டி அப்புறம் எஸ்சிஏ ஜெனரல், எஸ்சிஏ வுமன் பிஹெச்டிஎம் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவு வாரியா நீங்க என்ன கம்பெனிகள்லோ அத மட்டும் என்ன பண்ணுங்க நீங்க ஆட் பண்ணிட்டு, நீங்க லாஸ்ட்டா அத டோட்டல் பண்ணுங்க. அதுல மொத்த ரேங்க் எவ்வளவு? நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க தெரிஞ்சு போகும். இப்ப இங்கே சிம்பிளா பார்த்துடலாம். சிஎம்டிஏவா? இந்தா இருக்கு. பிசி ஜெனரலுக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு. இந்த மாரி நீங்க உங்க கம்பெனிகள்ல எத்தனாவது உங்க கம்பெனிகளுக்கு இந்த டிராஃப்ட்ஸ்மேன் பிரிவுல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணி, அத மட்டும் நீங்க நீங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள மட்டும் நீங்க பாருங்க. ஓகேங்களா? இப்ப பிசி வுமன்னா, பிசி வுமனையும் பார்க்கணும், பிசி ஜெனரலும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து பிசி வுமன் வந்து ஜெனரல்லயும் எடுக்கலாம், வுமன்லயும் எடுக்கலாம். ஓகேங்களா? அத மட்டும் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப பிசி விடோவுல வந்து வேக்கன்ட் இருக்கு. பிசி விடோவுல வந்து இப்ப கவுன்சிலிங் 2 கூப்பிடுறாங்க. கவுன்சிலிங் 2ல பிசி விடோவுலயோ, எம்பிசி விடோவுலயோ, பிசி வுமன் பிஎஸ்டிஎம்மோ, எம்பிசி வுமன் பிஎஸ்டிஎம்மோ இந்த மாரி சம்மந்தப்பட்ட இதுல வந்து வேக்கன்சி ஃபில் ஆகலைன்னா, கவுன்சிலிங் 3 கூப்பிடுவாங்க. அது என்ன ஆகும்னா, வுமன் பிஎஸ்டிஎம்ல உள்ள வேக்கன்சி வுமனுக்கு கன்வெர்ட் ஆயிரும். விடோவுல உள்ள வேக்கன்சியும் வுமனுக்கு கன்வெர்ட் ஆயிரும். அது எந்த கம்பெனிகள்ல உள்ள வேக்கன்சி இப்ப பிசி வுமன் பிஎஸ்டிஎம்ல வேக்கன்சி ஃபில் ஆகல அப்புட்ன்னா, அது கவுன்சிலிங் 3 போகும்போது, அது பிசி வுமனுக்கு மாறிக்கிடும். அதுவே எம்பிசி வுமனா இருந்தா, எம்பிசி வுமன் பிஎஸ்டிஎம்மா இருந்தா, கவுன்சிலிங் 3 போம்போது எம்பிசி வுமனுக்கு மாறிக்கும். அதே மாரி தான் எஸ்சிஏவுக்கும், எஸ்டிக்குல்லாம் காமன் தான். ஆனா, எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கன்சி மட்டும் தான் யாருக்கு போகும்னா, நம்மளுடைய ஜென்ஸுக்கு முடியும். அப்ப பிசி ஜெனரல் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படி பிசில இருக்கு அப்படின்னா, பிசில ஆள் இல்ல. அந்த சர்வீஸ்மேன் ஆள் இல்ல அப்படின்னா, யாரு போகும்னா, பிசில உள்ள மென்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? அது அது வந்து பொது பிரிவுக்கு போய் அத வந்து உமன்ஸ் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ண வேணாம். உங்க கம்யூனிட்டி எதுவோ, அந்த கம்யூனிட்டிக்கு இந்த டிராஃப்ட்ஸ்மேன் பிரிவுல எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஆட் பண்ணீங்கன்னா, ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டலுக்குள்ள உங்களுடைய கம்பெனி ரேங்க் இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்டின்னா, வாய்ப்பு கம்மியா இருக்கு. கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா, கிடைக்க வாய்ப்பு இல்ல. ஏன் அப்டின்னா, மொத்த வேக்கன்சியே 241 தான் இருக்கு டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. அப்புறம் ஓவரால் ரேங்க் வந்து 300, 350, 450 அப்பலாம் வாங்கியிருந்தா கண்டிப்பா 300 ஓவரால் ரேங்க் 300க்கு மேல ஜாப் வர்றது கஷ்டமா தான் இருக்கும். இல்லைங்களா? நான் சொன்ன மாரி என்ன சொல்றீங்க? ஒருவேள உங்க முன்னால உள்ளவங்க போயிருந்தா, கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க. ஸோ இதுதான். இப்ப சிம்பிளா தான் நம்ம வந்து ஒவ்வொன்னா நம்ம ஆட் பண்ணி போடணும். நமக்கு ரொம்ப அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன். அவங்க கம்யூனிட்டிக்கு தேவையானத அவங்க குடுத்துருவாங்க இல்லையா? ஏதாவது அவங்களுக்கு அவங்களே குடுக்கட்டும். எதுக்கு
அவங்களுக்கு தேவையானது அவங்க என்ன பண்ணு செலக்ட் பண்ணிக்கிடலாம். எப்படி பண்றது? அதாவது நீங்க இந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ணணும் நீங்க, இந்த இத நீங்க பார்த்தாலே ஐடியா வந்துரும். நீங்க எங்கேயும் போய் தேட தேவையில்ல. அப்படியே நம்ம என்ன மொத்தமே தான் 6 பக்கம் தான் இருக்கு. அப்ப நம்ம சிம்பிளா பார்த்துடலாம். இப்ப நான் வந்து நான் வந்து எம்பிசி வச்சுக்கங்களேன். நான் எம்பிசியாவோ இல்ல எஸ்சியா இப்ப நான் வந்து எஸ்சி வச்சுக்கங்க எஸ்சி. நான் எஸ்சி ஜெனரல்னு வச்சுக்கங்களேன். இங்க 2 வேக்கன்சி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? எழுதிக்கிறணும். அடுத்து நான் இங்க பார்த்துட்டே வரணும். இங்க இல்ல. இங்க இருக்கு. எஸ்சி ஜெனரல். அப்ப இது 1. 2 1 பிளஸ் 3. அடுத்து எஸ்சி ஜெனரல் இங்க இல்ல. இங்க இல்ல. இங்க இல்ல. இங்க இருக்கு. 1. அப்ப 3. அடுத்து எஸ்சி ஜெனரல் எங்க இருக்கு? இங்க 1 இருக்கு. 4. அடுத்து எஸ்சி ஜெனரல் எங்க இருக்கு? இங்க இல்ல. இங்க இல்ல. இந்த இருக்கு. ஓகேங்களா? அப்ப எஸ்சி 5. அடுத்து இங்க 1 இருக்கு. 6. அடுத்து இங்க இல்ல. இங்கேயும் இல்ல. இங்க 1 இருக்கு. ஓகேங்களா? 7. அடுத்து இங்க 1 இருக்கு. 8. இங்க 1 இருக்கு. 9. இங்க 1 இருக்கு. 10. இங்க 1 இருக்கு. 11. இங்க 1 இருக்கு. 12. இங்க 1 இருக்கு. 13. இங்க 1 இருக்கு. 14. இங்க 1 இருக்கு. 15. இங்க 1 இருக்கு. 16. 16. இது 16. அப்புறம் இது 17. இது 18. இது 19. ஓகேங்களா? 19. அடுத்து இங்க பார்க்கணும். 20. 22. 24. ஓகேங்களா? இந்த மாரி என்ன பண்ணணும் குடிக்கணும். முடிஞ்சுச்சா சிம்பிளா? அப்ப நான் எஸ்சி ஜெனரல்ல இருக்கேன். இப்ப மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா, 24 வேகன்சி இருக்கு. இப்ப நான் எஸ்சில கம்யூனிவல் ரேங்க்ல நான் வந்து ஒரு 30 இருக்கேன் அப்டின்னா, எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 24க்குள்ள இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். 30ங்கும்போது கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்ப நீ என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணலாம் நீங்களே, உங்க பிரிவுகள்ல நீங்க என்ன பண்ணி அத முடிவு பண்ணிக்கிறலாங்கிறேன். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க யாரையும் என்ன பண்றது உங்களுக்கு தெரிஞ்சு போகும். நீங்க யார்ட்டயோ, என்கிட்டயோ கேட்க தேவையில்ல. சார் கிடைக்குமா சார் போஸ்டிங்கு அப்டின்னு. இந்த பிடிஎஃப் வந்து நான் லிங்க்ல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதான் என்னுடைய ஒரு சிம்பிள் எப்படி நம்ம ரேங்க் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் யூஸ் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கண்டிப்பா என்ட்ட கேளுங்க. அப்ப நெறைய டவுட் கமெண்ட்ல கேட்டுருக்காங்க. நான் ஒவ்வொன்னுக்கும் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ட நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு நான் வீடியோவா அப்லோட் பண்றேன். தேங்க் யூ. நம்ம கம்பைன்ட் சிடிஎஸ்சி எழுதி கவுன்சிலிங் வெயிட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ. கால் பண்றவங்க கால் பண்ணுங்க. கால் பண்றப்ப ஈவினிங்க்கு 5 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம பேசலாம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்த எல்எஸ்க்கு அப்ளை பண்றவங்க லாஸ்ட் டேட் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ மேக்ஸிமம் அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.